Hey everyone, this is Franklin and you're watching FrankTube. Hi, how are you doing? I'm fine, thank you. I'm fine, thank you is too boring and too overused. Okay, let's see what we can say when someone asks us how we doing. Guys, நம்ம போன வீடியோவில் how are you அப்படின்ற வேர்ட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு 7 வேர்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, how are you அப்படின்ற கொஸ்டினுக்கு ஸ்டைலாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோட முடிவில் கண்டிப்பாக ஐ எம் ஃபைன் தேங்க்யூ அப்படிங்கிறதுக்கான ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை டாப் டு எண்ட் வரையும் பார்ப்பீங்க நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்பர் 1, I am good. Never say I am doing good. I am doing good அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம்? I am doing well or I am good. If someone asks you how are things? Things are good. How's everything? Everything's are good. How's everything? Everything's good. How are you? I am good or I am great. Number 2, I am doing well or I am doing well, thanks. Number 3, nothing much. What's going on? Nothing much. Number 4, not bad. How are things with you? Not bad. How it's going? Not bad. Number 5, pretty good. This is the most popular American term. How you been? Pretty good. அடுத்து நம்ம பார்க்க போகிறது must be the most overused expression in English language. And number 6, no complaint, as good as can be. இதே கொஸ்டினை நீங்கள் கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது யாராவது கேட்கும்போது how it's going அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து no complaints இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் 7, all right. How are you? I'm all right. இது கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா everything's all right அந்த மாதிரி சொன்னால் பெட்டராக இருக்கும். நம்பர் 8, stressed out. இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ இல்லை ஒர்க் ப்ரெஷரில் இருக்கும்போதோ யாராவது வந்து how are you அப்படின்னு கேட்கும்போது இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அப்படின்னு நீங்கள் ரீப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் ஃபைனுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதை விட பெட்டராக உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எஜுகேஷனல் சம்மந்தமான வீடியோஸ், தமிழ் வழியில் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களாம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய்.